ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் பெக்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது தமிழ் பணி தொடர்பான செய்திகள்ல அகரமுதலை பத்தி தான் பார்க்க போறோம். அகரமுதலி, அகராதி, டிக்ஷனரி எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ தமிழின் அகரமுதலி தமிழுடைய சொல் வளத்தையும் மொழி வளத்தையும் எப்படி நமக்கு மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய மொழி வளத்தையும் சொல் வளத்தையும் கொண்டு போயிருக்கு, அதோடைய பரிணாம வளர்ச்சி என்னென்ன. ஓகேங்களா? சோ தொல்காப்பியர் காலத்துல இருந்து இந்த அகராதி அப்படின்ற விஷயம், அதாவது சொல்லுக்கான பொருள் விளக்கம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. அதோடைய பரிணாம வளர்ச்சி இன்றைய காலகட்ட முறையிலும், தொல்காப்பியர் காலத்துல இருந்து இன்றைய காலகட்ட முறையிலும் அதோடைய பரிணாம வளர்ச்சி என்னென்ன, அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் தன்னை உருமாற்றிக் கொண்டு பரிணமிச்சு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய பகுதி தான். ஓகேங்களா? தமிழ் பணி தொடர்பான செய்திகள்ல தேவனைய பாவாணர், அகரமுதலி, பாவலர், பெருஞ்சித்திரனார், இந்த 3 பகுதிகளும் நமக்கு சிலபஸ்ல இருக்கிற பகுதி தான். இதுல அகரமுதலி பாத்தீங்கன்னா நமக்கு 11th சிறப்பு தமிழ் இயல் 4 அகராதி கலை அப்படின்ற இலக்கணவியல்ல புதிய புத்தகத்துல நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அகராதி அப்படின்றது ஒரு மொழியோட சொற்களின் பழமையையும் வளர்ச்சியையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் அகராதி. ஓகேங்களா? அகராதி அப்படின்றது ஒரு வடமொழி சொல்லா இருக்கிறதுனாலதான் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநாய பாவாணர் அதனை அகரமுதலி என்று அழைத்தார். ஆதி என்பது ஒரு வடசொல் என கருதி அந்த அகரம் கூட்டல் ஆதி அப்படின்றத அகராதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல ஆதி அப்படின்றது வடசொல்லா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதை விளக்கிட்டு அகர முதலி அப்படின்ட்டு அந்த அகராதிக்கு பெயர் வைத்தார் தேவனைய பாவாணர் அவர்கள். அகராதி அப்படின்னா அகரம் கூட்டல் ஆதி அகராதி. ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை அகராதி என்பர். நம்ம டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த அகரவரிசையின் பிரகாரம் தான் இருக்கும். அதற்கப்புறம் அ இ அப்படின்ற மாதிரி அந்த அகர வரிசையில் தான் எழுத்துக்கள் இருக்கும். அது முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு டிக்ஷனரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அ அப்படிங்கும் போது அதற்கு அடுத்த வர எழுத்துக்களும் பாத்தீங்கன்னா இப்ப அந்த அகரவரிசையிலே வருது. 2வது எழுத்துக்களும் அகரவரிசை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது முதல்ல இருந்தே அப்படிதான் வந்துச்சா? 2வது எழுத்துமே பாத்தீங்கன்னா அந்த அகரவரிசையில தான் வந்துதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதெல்லாம் பரிணாம வளர்ச்சி. முதல்ல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டுமே அகரவரிசையில் அமைந்திருக்கும். அடுத்தடுத்த எழுத்துக்கள் 2வது எழுத்துக்கள்லாம் அகரவரிசையில் அமைஞ்சிருக்காது. இன்னைக்கு அதோடைய பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு எழுத்துக்கு அப்புறம் வர 2வது எழுத்துக்கள் 3வது எழுத்துக்கள் எல்லாமே அந்த அகரவரிசைப்படி அமைச்சிட்டாங்க. இப்படிதான் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது அகராதி. ஓகேங்களா? ஒரு மொழியோட சொல்வளத்தை காட்டும் கண்ணாடியே அகராதி. அகராதி என்னும் சொல் தற்போது அகரமுதலி என வழங்கப்படுகிறது. இந்த அகரமுதலின்ட்டு சொன்னது யாரு? மொழிஞாயிறு தேவனைய பாவனர் அவர்கள். இக்கால மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம், பொருளாளம் போன்றவற்றை தெளிவாக அறிந்து சுவைத்து மகிழ துணை செய்வன அகரமுதலிகளே. அகராதிக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அகராதிக்கு பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிகண்டுகள். ஓகேங்களா? நிகண்டுகள் தான் பாத்தீங்கன்னா அகராதிக்கு முன்னோடி. அதற்கப்புறம் தான் அந்த அகராதி, நிகண்டுகளுக்கு அப்புறம் தான் அகராதி அப்படின்னு வந்தது. தமிழ் அகரமுதலி வரலாற்று செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகள். தமிழ் அகரமுதலி வரலாற்று செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகள். நிகண்டுகளில் பழமையானது இருக்கக்கூடிய நிகண்டுகளிலே பாத்தீங்கன்னா பழமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகரர் எழுதிய சேந்தன் திவாகரம் அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய நிகண்டுகளிலேயே பழமையான நிகண்டு. ஓகேங்களா? இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 25 நிகண்டு வந்துருச்சு. அந்த 25 நிகண்டுகள்ல சிறப்பானது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மண்டல புரூடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு தான் இருக்கிறதுலே சிறப்பான நிகண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. அதை ஏற்றியவர் யார்? சூடாமணி நிகண்டை ஏற்றியவர் யார்? மண்டல புரூடர். ஓகேங்களா? இந்த சூடாமணி நிகண்டுல 12 பகுதிகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அதுல ஒவ்வொரு மனிதர்கள், விலங்குகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். விலங்குகளுடைய இளமை பருவம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூடாமணி நிகண்டுல அதை கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன கேட்டகரைஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ இருக்கக்கூடிய 25 நிகண்டுகளில் சிறப்பானது சூடாமணி நிகண்டு. அதனை ஏற்றியவர் மண்டல புரூடர். அகரமுதலி, அதாவது இந்த அகராதி அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா எப்ப இருந்தே இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமூலரின் திருமந்திரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த அகராதி என்னும் சொல் முதலாக இடம் பெற்றுள்ளது. ஓகேங்களா? அப்ப அகராதி அப்படின்றது இப்போ வந்தது கிடையாது. அகராதி நிகண்டுனா என்ன? நிகண்டுகளில் ஒன்றான 1594 காலகட்டத்தில் எழுதப்பட்ட அகராதி நிகண்டு. அந்த 25 நிகண்டுகள் இருக்கு இல்லையா, சேந்தன் திவாகரம், சூடாமணி நிகண்டு, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு நிகண்டு தான் அகராதி நிகண்டு. ஓகேங்களா? அந்த நிகண்டு எப்ப எழுதப்பட்டது? 1594 எழுதப்பட்டது. அந்த அகராதி நிகண்டில் அகராதி என்ற சொல் அடைமொழியாகவே அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர். ஓகேங்களா? இந்த அகராதி நிகண்டின் ஆசிரியர்
சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர், சிதம்பர ரேவண சித்தர் அப்படின்னும் சொல்லுவாங்க இவரை. இந்நூலே அகரமுதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. எப்பயுமே ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதற்கு ஃபவுண்டேஷனோ இல்ல ஒரு பேஸா ஒரு திருப்பு முனையா ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அகரமுதலியாக சொல்லப்படுவதா இருக்கட்டும் இல்ல அகராதியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேஸ் அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் வாழ்ந்த சிதம்பர ரேவண சித்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இயற்றிய அகராதி நிகண்டு தான் இதற்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு. அந்த அகராதி நிகண்டு எப்போது ஏற்றப்பட்டது? 1594 ஏற்றப்பட்டது. அகராதி நிகண்டுல வந்து பாத்தீங்கன்னா சொற்களின் முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருந்தன. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அன்பு, அதே மாதிரி வந்து அருமை, அன்பு, அருமை, அசைவு, இப்படி எடுத்துங்களேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆ ஆ ஆ, இது வந்து ஆசை அப்படின்னா இது இதற்கு அப்புறம் போகுது. இது 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னா அகரவரிசையில ஆக்கு அப்புறம் ஆ போகுது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகரவரிசையில் அமைந்திருக்கும். யாருடைய இதுல பாத்தீங்கன்னா அகராதி நிகண்டுல, சிதம்பர ரேவண சித்தர் இயற்றிய அகராதி நிகண்டுல முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகரவரிசையில் அமைந்திருக்கும். இந்த இரண்டாவது எழுத்து இருக்கு இல்லையா, இன்னு, ரூ, சை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகரவரிசையில் அமைந்திருக்காது. ஓகேங்களா? முதல் எழுத்து மட்டுமே அகரவரிசையில் அமைச்சு இயற்றப்பட்ட நூல் தான் இந்த அகராதி நிகண்டு. அதை இயற்றியவர் சிதம்பர ரேவண சித்தர். எப்போது இயற்றப்பட்டது இந்த அகராதி நிகண்டுன்னு பாத்தீங்கன்னா 1594. அதற்கப்புறம் வீரமாமுனிவர் இயற்றிய தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி வெளிவந்தது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1732. இது எப்படி அது பதிப்பித்து வெளிவந்த ஆண்டுன்றது 1919 தான். ஆனா தான் எழுதிய அந்த சதுரகராதியிலேயே வந்து கடைசி பக்கத்துல வீரமாமுனிவர் குறிப்பிட்டிருப்பார் இந்த நூல் எழுதி முடிக்கப்பட்ட ஆண்டு 1732 அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்ப சதுரகராதி அப்படின்ற அகராதி தமிழின் முதல் அகராதி என்று கருதப்படும் நூல் இயற்றிய வெளிவந்த ஆண்டாக கருதப்படுவது 1732. வீரமாமுனிவரின் சதுரகராதியே தமிழில் முதலில் தோன்றிய அகரமுதலி. சதுர்வேதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சதுர்வேதி அப்படின்னா 4 வேதங்கள். சதுர் அப்படின்னாவே என்ன? 4. ஓகேங்களா? சதுர் அப்படின்னாவே சதுரம் அப்படின்னு வச்சுங்களேன். சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு? 4 பக்கங்கள் இருக்கும். அப்ப 4 அப்படின்றது குறிப்பிடுவது எதை வந்து அது சொல்லியிருக்காங்க அந்த அகராதியில எது குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர், பொருள், தொகை, தொடை என 4 வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அந்த அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கும். வீரமாமுனிவர் இயற்றிய அகராதிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் லத்தின் அகராதி, தமிழ்ல இருந்து அந்த தமிழ் லத்தின் டிக்ஷனரி, அதுக்கப்புறம் லத்தின் தமிழ் டிக்ஷனரி. தமிழ் சொற்களுக்கான லத்தின் பொருள், அதே மாதிரி லத்தின் சொற்களுக்கான தமிழ் பொருள், அதே மாதிரி தமிழ் டு பிரெஞ்சு, பிரெஞ்சு டு தமிழ், போர்த்துகீசியம் டு தமிழ், அப்புறம் பிரெஞ்சு. இந்த 3 மொழிகளையுமே அது இருக்கக்கூடிய மாதிரி. போர்த்துகீசிய சொல், அதற்கான தமிழ் இது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுலையும். இப்படியெல்லாம் வந்து அகராதி வீரமாமுனிவர் வெளியிட்டிருக்கிறார். மொத்தம் 5 அகராதிகள் வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ் லத்தின் அகராதி, லத்தின் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்த்துகீசிய தமிழ் பிரெஞ்சு அகராதி. அடுத்து பாருங்க தமிழ் டு தமிழ் அகராதி. யாரு? லெவிஸ் பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டதுதான் இந்த தமிழ் டு தமிழ் அகராதி. லெவிஸ் பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது இந்த தமிழ் டு தமிழ் அகராதி. சங்க அகராதி அப்படின்ட்டு யாருடைய அகராதியை வந்து குறிப்பிடுகிறோம்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் கதிரை வேலனாரால் தமிழ் சொல் அகராதி வெளியிடப்பட்டது. தமிழ் சொல் அகராதி வெளியிடப்பட்டது. அந்த தமிழ் சொல் அகராதி தான் நம்ம சங்க அகராதி அப்படின்னும் சொல்றோம். யாரால் ஏற்றப்பட்டது தமிழ் சொல் அகராதி? யாழ்ப்பாணம் கதிரை வேலனாரால் ஏற்றப்பட்டது தமிழ் சொல் அகராதி. இது இந்த சங்க அகராதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் அமைதல் எனும் மரபு இந்த அகராதியில் பின்பற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சங்க அகராதியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் அமைதல், ஒரு என்ன சொல்றது, ஒரு கைடன்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உலகம்னு ஃபார் எக்ஸாம்பிள் உலகம்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது அப்படின்ற அந்த மரபை பின்பற்றி இந்த சங்க அகராதி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் சொல் அகராதி ஏற்றப்பட்டது. இதனை ஏற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கதிரை வேலன். இது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய அகரமுதலிகள் வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். குப்புசாமி என்பவர் இயற்றிய தமிழ் பேரகராதி. குப்புசாமி என்பவர் தமிழ் பேரகராதியை வெளியிட்டார். ராமநாதன் என்பவர் படங்களுடன் கூடிய ஒரு அகரமுதலி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷனரியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வருது அப்படின்னா பக்கத்துலயே அதுக்கு உண்டான படம் ஒன்று இருக்கும், சின்ன பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம
ஒரு காட்சி ஊடகமாக ஒரு படமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனதில் வந்து ரொம்ப எளிமையா பதியும். அப்படி ஒரு முயற்சியா தான் ராமநாதன் என்பவர் படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலியை வெளியிட்டார். இந்நூல் 20ஆம் நூற்றாண்டில் தமிழகராதி எனும் பெயருடன் வெளிவந்தது. அவர் ராமநாதன் இயற்றிய அகர முதலிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு தமிழகராதி. அந்த 20ஆம் நூற்றாண்டு தமிழகராதி தான் முதல் படங்களுடன் கூடிய அகர முதலியாக வெளிவந்தது. ஓகேங்களா. அதற்கப்புறம் தான் வந்து படங்களுடன் கூடிய நிறைய அகராதிகள் வெளிவந்திருக்கு. இரண்டாவதா வந்து பார்த்தோம் அப்படின்னா மொழிஞாயிறு தேவனைய பாவனர் அவர்கள் கொண்டு வந்த அகர முதலியும் வந்து பாத்தீங்கன்னா படங்களோட இருக்கும். அது இரண்டாவதாக வந்து முதலாக வந்த படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலி அப்படின்னா அது ராமநாதன் அவர்கள் இயற்றிய இந்த 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வின்சுலோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதி தமிழ் டு இங்கிலீஷ் உண்டான பேரகராதியை வெளியிட்டார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்சுலோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவானந்தர், பவானந்தர், ஓகேங்களா. பவானந்தர் என்பார் 1925ஆம் ஆண்டு தற்கால தமிழ் சொல் அகராதியையும் 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியையும் வெளியிட்டார். அப்ப இவரு பவானந்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 தமிழ் அகராதிகளை வெளியிட்டிருக்கிறார். ஒன்னு 1925, இன்னொன்னு 1937. 1925 தற்கால தமிழ் சொல் அப்படின்னும் 1937 மதுரை தமிழ் பேரகராதின்னும் அகராதிகளை பவானந்தர் வெளியிட்டிருக்கிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்முகம் பிள்ளை என்பவரால் தமிழ் டு தமிழ் அகர முதலி 1985ஆம் ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலம் வெளியிடப்பட்டது. இதை யார் இது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சண்முகம் பிள்ளை, ஓகேங்களா. சண்முகம் என்பவரால் தமிழ் டு தமிழ் அகர முதலி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலம் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியம் தமிழ் லெக்சிகன், ஓகேங்களா. நன்கு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து அப்டேஷன் அப்படின்றது அதுதானே. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், ஓகேங்களா. அது ஒரு தெளிவு இல்லாம இருக்கும். அதை வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அதை படிச்சு பார்க்கும் போதுதான் இதுல இந்த விஷயம் குறையா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தவறை நம்மளால திருத்திக்க முடியும். அப்படி எல்லா பிரச்சனையும் பார்த்து ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி, ஓகேங்களா, பக்காவா திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்ட 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலி எது? மிகப்பெரிய அகராதி சென்னை பல்கலைக்கழக அகராதி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையா திட்டமிட்டு வெளிவந்த அகராதி. இதுதான் சென்னை பல்கலைக்கழக அகராதி, ஓகேங்களா. 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்தது இந்த சென்னை பல்கலைக்கழக அகராதி. இவ்வகர முதலி தமிழ் லெக்சிகன் எனும் பெயரில் 6 தொகுதிகளாக வெளிவந்தது, ஓகேங்களா. இந்த டிக்ஷனரிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் லெக்சிகன்ன்றதுதான் சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட அகராதியின் பெயர் தமிழ் லெக்சிகன், ஓகேங்களா. இந்த அகராதியில வந்து பாத்தீங்கன்னா 6 தொகுதிகளும் 7 கூறுகளுமாக வெளிவந்ததுதான் இந்த தமிழ் லெக்சிகன் அகராதி. எத்தனை தொகுதிகள்? 6 தொகுதிகள், 7 கூறுகள், ஓகேங்களா. எனும் பெயரில் தமிழ் லெக்சிகன் எனும் பெயரு 6 தொகுதிகளாக வெளிவந்தது. இவ்வகராதியில் சொல்லுக்கான விளக்கங்கள் 7 கூறுகளாக கொடுக்கப்பட்டன. 7 கூறுகள் அப்படின்னா அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம், ஓகேங்களா. உங்களுக்கு நான் சொல்றேன் அது. அதற்கப்புறம் தேவநேய பாவனரால் வெளியிடப்பட்ட இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி அது எப்ப வெளிவந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான், ஓகேங்களா. தேவநேய பாவனர் இறந்தது 1981. அதற்கப்புறம் தான் அவர் திட்ட இயக்குனராக இருந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் திட்ட இயக்குனராக இருந்தார் இல்லையா, அந்த அகர முதலி வெளிவந்தது பாத்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு. தேவநேய பாவனரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி முதல் தொகுதி வெளிவந்திருக்கு. இதுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 தொகுதி இருக்கு. அது என்ன தொகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆ முதல் அவ் வரை இருக்கும். முதல் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆ முதல் அவ் வரை அந்த டிக்ஷனரியில இருக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி அந்த வரிசையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் முதல் தொகுதியில இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கா வரிசையில கால இருந்து கவு வரைக்கும், அப்புறம் சால இருந்து சவ் வரை, அந்த மாதிரி போகக்கூடியதுதான். மொத்தம் 12 தொகுதிகளாக இது வெளியே வந்தது. இரண்டாவது தொகுதி 1993ஆம் ஆண்டு வெளிவந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா கால இருந்து போகும் இல்லைங்களா, கால இருந்து கவு வரைக்கும் அந்த மாதிரி வந்ததுதான் இந்த இரண்டாவது தொகுதி. முதல் தொகுதி 1985ஆம் ஆண்டும்
இரண்டாவது தொகுதி 1993ஆம் ஆண்டும் வெளியானது. ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டிருக்கும். படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி எது? தேவநாய பாவனரால் இயற்றப்பட்ட இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தான் படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி. முதல் பாத்தீங்கன்னா ராமநாதன் அவர்களால் வெளியிடப்பட்டது. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த சொற்பிறப்பியல் அகரமுதலி, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி இதுதான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டினோம்னா எல்லாத்தையும் அப்படியே வாயில சொல்லிட்டு போனோம்னா புரியாது அப்படின்றதுனால இது இந்த டிக்ஷனரி பேஜ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்ப அகத்தியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அகத்தியத்துக்கு பாருங்க சொல்லோட பிறப்பு ஃபர்ஸ்ட். அகத்தியம் அப்படின்ற அந்த சொல்லோட பிறப்பு அகத்தியம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டில் அகத்திய முனிவரால் இயற்றப்பட்டதாக கருதப்படும் மாபிண்டம் என்னும் முத்தமிழக்கண சார்பு நூல் அப்படின்ட்டு அதோட பேஸ், அந்த வார்த்தைக்கு உண்டான பேஸ், அந்த பர்த் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத அதை எடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் அதோடு தொடர்புடைய அகத்தியம் அப்படின்ற வார்த்தையோடு தொடர்புடைய அகத்தியர் நமக்கு தெரியும் இல்லையா, முனிவர், அவரை பத்தின குறிப்பு, இனமொழி சொற்களுக்கான குறிப்பு அகத்தியன் அப்படின்னா பார்க்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயம் அகத்தியர் குழம்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தைன்னா அந்த வார்த்தையோட பேஸ் எங்க இருந்து வந்துச்சு, அதற்கான பொருள் என்ன, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவநாய பாவனரால் இயற்றப்பட்ட இந்த செந்தமிழ் சொற்பிறப்பில் பேரகர முதலியில இருக்கக்கூடியது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கணினி உதவியுடன் அகரமுதலி அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பேஸ்ல வெளிவந்த அகராதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூகுள்ல இந்த வார்த்தைக்கு என்ன பொருள், தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன பொருள்னு அடிச்சோம்னா அடுத்த செகண்ட்ல அப்படியே மலைமலையா கொட்டும். நமக்கு ஒவ்வொரு சொற்களுக்கும் அவ்வளவு பொருள்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாக வெளிவந்த இந்த கணினி உதவியுடன் வெளிவந்த இந்த கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. எல்லாத்துக்குமே ஒரு பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கணும். எப்பயுமே ஒரு விஷயத்த முதல்ல செய்யறது தான் கடினமா இருக்கும். அதோடைய அப்டேஷன்றது ஈஸியா பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா உருவாக்குறது கஷ்டம், அப்டேட் பண்றது அப்படின்றது அதுல இருக்கக்கூடிய குறைகள் நம்ம பார்த்து அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. இது பாத்தீங்க அப்படின்னா விளக்க சொற்களோடு வெளிவந்த முதல் அகரமுதலி இதுவே. விளக்க சொற்களோடு வெளிவந்த முதல் அகரமுதலி எது? கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. கணினி உதவியுடன் வெளிவந்த முதல் அகரமுதலியும் இதுதான், கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் கலைக்களஞ்சியம். அந்த கலைக்களஞ்சியம் அப்படின்றது என்ன? அதுல இல்லாத செய்திகளே கிடையாது. நம்ம என்ன தொலைவுனாலும் அந்த என்சைக்ளோபீடியா, அதாவது அந்த கலைக்களஞ்சியத்துல நமக்கு இருக்கும். என்ன செய்திகள் நீங்க தொலைவுங்க, யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க. ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல ஒரு சயின்ஸ் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், எது தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த என்சைக்ளோபீடியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கலைக்களஞ்சியத்தில் இருக்கும். செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூல்கள் தான் கலைக்களஞ்சியம். அதுல பாத்தீங்கன்னா 2 அப்கிரேடேஷன் இருந்திருக்கு. ஒண்ணு அபிதான கோஷம். ஓகேங்களா? இந்த அபிதான கோஷம் தான் தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி என அழைக்கப்படுவது. தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி என அழைக்கப்படுவது இது அபிதான கோஷம். இது எப்ப வெளிவந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1902ஆம் ஆண்டு. இதோட ரிலேஷன் நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா தேவநாய பாவாணர் பிறந்த ஆண்டு. சரிங்களா? பாவாணர் பிறந்த ஆண்டு இதே 1902 தான். ஒரு வருஷத்தை படிக்கும் போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டே வாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 1902 அப்படிங்கும்போது அது ரிலேட்டடான 4 விஷயங்கள் இருக்குன்னா அந்த 4 விஷயங்கள் அப்படியே நமக்கு கேதரா இருக்கும். ஓகேங்களா? இது 1902ஆம் ஆண்டு இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு வெளிவந்ததுதான் இந்த அபிதான கோஷம். தமிழ் களஞ்சியங்களின் முன்னோடி என அழைக்கப்படுவதும் இதுவே. இது இலக்கிய களஞ்சியமாக திகழ்கிறது. எது? அபிதான கோஷம் இலக்கிய களஞ்சியமாக திகழ்கிறது. 1902ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த அபிதான கோஷத்துல பாத்தீங்கன்னா புலவர்கள், பழம்பெரு இலக்கியங்கள், இலக்கிய கதை மாந்தர்கள், கோவில்கள் ஆகியன பற்றி விவரங்களும் செய்திகளும் நிறைந்துள்ளது. எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த அபிதான கோஷத்துல. இந்த அபிதான கோஷம் அப்படின்றது ஒரு கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியங்களின் முன்னோடியும் அதுவே. அடுத்தது பாத்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி. அதற்கு அப்புறம் அபிதான கோஷத்துக்கு அப்புறம் தான் சிந்தாமணி.
இது எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டு இலக்கிய செய்திகளோடு. அதுலயும் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இலக்கிய செய்திகளோடு கூடவே அறிவியல் துறை இதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் துறை இருக்காது. இதுல அபிதான கோஷத்துல அறிவியல் துறை இருக்காது. புலவர்கள் பற்றியும் பழம்பெயர் இலக்கியங்கள் பற்றியும் இலக்கிய கதை மாந்தர்கள் பற்றியும் கோவில்கள் பற்றியும் தான் அபிதான கோஷத்துல இருக்கும். அதுவே அபிதான சிந்தாமணியில அடுத்த அப்டேஷனா வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து அந்த கலைக்களஞ்சியத்துல சேர்த்திருப்பாங்க. அது எப்ப அபிதான சிந்தாமணி வந்துச்சு? 1934ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அறிவியல் துறை போர்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து வெளிவந்ததுதான் இந்த அபிதான சிந்தாமணி. இந்த அபிதான சிந்தாமணி இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலனார். இதனை சிங்காரவேலனார் தொகுத்து வெளியிட்டார். எதை? அபிதான சிந்தாமணியை சிங்காரவேலனார் தொகுத்து வெளியிட்டார். எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டு. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த அபிதான சிந்தாமணியில இருக்கும். அடுத்து தமிழ் வளர்ச்சி கழகத்தால் வெளியிடப்பட்ட அகராதி. அது என்ன அகராதின்னு பார்ப்போம். தமிழ் வளர்ச்சி கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டது. ஓகேங்களா? சோ தமிழ் கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி அபிதான கோஷம். அதற்கு பின்னாடி வந்து அது வந்து 1902ல, அதுக்கப்புறம் 1934ல அபிதான சிந்தாமணி வந்துச்சு. பாத்தீங்கன்னா அதுல அறிவியல் துறை பற்றி விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது யாரு தொகுத்து வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலனார். அதோடைய அப்டேஷனா தமிழ் வளர்ச்சி கழகத்தால் முறையான முதல் கலைக்களஞ்சியம் தொகுத்து வெளியிடப்பட்டது. இந்த கலைக்களஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதிகளை உடையதுதான் தமிழ் வளர்ச்சி கழகத்தால் வெளியிடப்பட்ட முதல் கலைக்களஞ்சியம். ஓகேங்களா? முறையான முதல் கலைக்களஞ்சியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதிகள் இருக்கு. இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாடக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல கலைக்களஞ்சியங்களை வெளியிட்டிருக்கு தமிழ் வளர்ச்சி கழகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைச்சொல் அகரமுதலி. கலைச்சொல் அகரமுதலி அப்படின்னா காலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு, வானவியல் முதலிய அனைத்து துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் 1960ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டது. இல்ல பொது அறிவு சம்பந்தமான வேர்ட்ஸுக்கு உண்டான அந்த இது இருக்கணும் இல்லைங்களா, டிக்ஷனரி வேர்ட்ஸ் இருக்கணும் இல்லையா, அதற்காக பொது அறிவு, உளவியல், சைக்காலஜி, ஜியாகிரபிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹிஸ்டரி, வானவியல் துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் 1960ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டது. மனவை முஸ்தபா ரொம்ப முக்கியம். மனவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகரமுதலிகளை தொகுத்து வெளியிட்டார். அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் அகரமுதலிகளை தொகுத்து வெளியிட்டது யார்? மனவை முஸ்தபா அவர்கள். அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகரமுதலியோட அந்த என்ன சொல்றது பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க படிச்சுதான் ஆகணும். ஒரு 4 டைம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மனசுல நிற்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதையும் கண்டிப்பா பார்த்துருங்க, பார்க்காம விட்டுறாதீங்க. குவலயம் என்னும் சொல்லுக்கு பொருள். குவலயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குவலயம் என்றால் உலகம், வையம், ஞாலம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி. ஒரு வார்த்தை தான், ஒரு சொல்லு தான். குவலயம் அப்படின்றது ஒரு சொல்லுதான். அதற்கு தமிழில் எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்க. உலகம், வையம், ஞாலம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குவலயம் அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே அதே பொருள் தரக்கூடியதுதான். அதே மாதிரி அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கை தான் அகராதி. ஆதி என்பதற்கு முதல் என்னும் பொருளும் உண்டு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி என்பது ஒரு வட சொல்லாக மொழிஞாயிறு தேவநாய பாவனர் கருதி அந்த ஆதி அப்படின்றதுக்கு முதல் என்பதுதான் தமிழ் சொல்லுக்கு உண்டான அந்த பொருள் விளக்கம் அப்படின்றதுனாலதான் அகர ஆதி அப்படின்றது அகர முதலி அப்படின்ட்டு மாத்தினார். ஓகேங்களா? ஆதிக்கு பதிலாக தான் இந்த முதல் என்னும் வார்த்தை இடம்பெற்றது. அதுவே அகராதி அகர முதலி ஆனது. ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி தொகுத்து விளக்கும் நூல் தான் அகர முதலி. தமிழில் சொல்லுக்கு சொற்பொருள் விளக்கம் செய்யும் முறை தொல்காப்பியர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது. சொன்னோம் இல்லையா? சோ இந்த டிக்ஷனரி அப்படின்றதெல்லாம் இப்ப வந்தது கிடையாது. அப்ப இருந்து தொல்காப்பியர் காலத்துல இருந்தே இருக்கு. தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா உரியியலில் பல சொற்களுக்கு பொருள் விளக்கம் தந்துள்ளார். அவருடைய அகராதி பேர் வந்து உரியியல். அவருடைய காலத்துல இந்த அகராதி அப்படின்ற பேர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரியியல்
அப்படின்ற அவருடைய காலத்துல இதுதான் அகராதியா இருந்திருக்கு. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பல சொற்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருள் விளக்கம் அதுல தந்திருக்காரு. தொல்காப்பியர் செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் எனும் நூற்பா மூலம் எளிதாக பொருள் விளக்கம் தந்திருக்கிறார். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, செழுமை என்பது வளமையையும் கொழுப்பு என்னும் பண்பையும் குறித்து வரக்கூடியதுதான் இந்த செழுமை என்னும் வார்த்தை. அடுத்து பாருங்க, அகராதி என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 1594 வெளிவந்த அகராதி நகண்டு. இது யார் எழுதினாங்க பாத்தீங்கன்னா, சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர் தான் அகராதி நகண்டை எழுதினார். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். நிகண்டு என்பது வடசொல். நிகண்டு அப்படின்றதும் ஒரு வடசொல் தான். ஓகேங்களா. இச்சொல்லுக்கு தமிழில் நிகண்டு அப்படின்ற வட சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்பா அகராதி, தொகுதி, கூட்டம் என பல பொருள்கள் இருக்கு. நிகண்டு அப்படின்றது ஒரு வட சொல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிகண்டு அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. நிகண்டு என்பது ஒரு வட சொல். அதற்கு நிகரான தமிழ் சொற்கள் என்ன, நிகண்டு அப்படின்றதுக்கு உண்டான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்பா அகராதி, தொகுதி, கூட்டம், இப்படி பல பொருள்கள் இருக்கு. நிகண்டுகள் தமிழில் உள்ள சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்தி, என்ன பகுப்புகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. தமிழில் உள்ள சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்தி அவற்றிற்குரிய பொருளை பாடல் வடிவில் தந்திருக்கு. ஓகேங்களா. அந்த பொருள் வந்து எப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க, பாடல் வடிவில் கொடுத்திருக்காங்க. முதலில் தோன்றிய நிகண்டு யார் எழுதினது, சேந்தன் திவாகரம் அவர் எழுதினதுதான் முதல் நிகண்டு. நிகண்டு நூல்களில் சிறந்ததாக கருதப்படுவது சூடாமணி நிகண்டு. இதை இயற்றியவர் யாரு அப்படின்னா, மண்டல புரூடர். பார்த்திருப்போம் இல்லைங்களா, மண்டல புரூடர். தமிழில் உள்ள சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்துதல் என்றால் என்ன பார்த்தோம் இல்லைங்களா. இங்க நிகண்டு அப்படின்றது பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பொருளை வந்து பாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க. பகுப்புகளுக்கு உட்படுத்துவது அப்படின்னா இருக்கக்கூடிய இதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்றது. என்னென்ன கேட்டகரைஸ் பார்ப்போம். தெய்வம், மக்கள், விலங்கு, மரம், இடம் முதலான 12 பெயர் தொகுதிகள். நமக்கு 5 சொல்லியிருக்காங்க. எது தெய்வம், மக்கள், விலங்கு, மரம், இடம் அப்படின்ட்டு. இது போக இன்னும் 7 பெயர் தொகுதிகள் அதை கேட்டகரைஸ் பண்ணி தமிழில் உள்ள சொற்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக வந்து பாத்தீங்கன்னா, சூடாமணி நிகண்டுல விலங்குகளின் இளமை பெயரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விலங்குகளுடைய இளமை பெயரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல விலங்கின் பெயர் தொகுதியை காண வேண்டும். அந்த விலங்கோட பெயர் எந்த பெயர் அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த பேஜை ஓபன் பண்ணோம் அப்படின்னா, விலங்குடைய பிள்ளை மரபு என்னும் தலைப்பில் அது இடம்பெற்றிருக்கும். பிள்ளை மரபுனா இளமை, அந்த இது ஓகேங்களா, இளமை பெயர்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விலங்குகளுக்குரிய இளமை பெயர்கள் இதுல இருக்கும், அந்த சூடாமணி நிகண்டுல இருக்கும். என்னென்ன இளமை பெயர்கள் இருக்கு விலங்குகளுக்கு? பரல், பிள்ளை, குட்டி, குளவி, பார்ப்பு, குருளை, கன்று, மரி, போதகம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளின் இளமை பெயர்கள். விலங்குகளின் இளமை பெயர்கள் என்னென்ன? பரல், பிள்ளை, குட்டி, குழவி, பார்ப்பு, குருளை, கன்று, மரி, போதகம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளின் இளமை பெயர்கள். அது மட்டுமன்று அப்பெயர்களுடைய விலங்குகள் எவை எவை என்பதும் அதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளை அப்படின்ட்டு அந்த இளமை பெயர் கொண்ட விலங்குகள் என்னென்ன, குட்டி அப்படின்ற இளமை பெயர் கொண்ட விலங்குகள் என்னென்ன அப்படின்றதையும் அந்த சூடாமணி நிகண்டுல கொடுத்திருப்பாங்க. அகராதியோட வகைகள் பாருங்க, எத்தனை அகராதி வகைகள் இருக்கு அப்படின்ட்டு. சிறுவருக்கான அகராதி, எதுகை முனை அகராதி, மரபுத்தொடர் அகராதி, வட்டார வழக்கு அகராதி, கலைச்சொல் அகராதி, பழமொழி அகராதி, மேற்கோள் அகராதி, ஒருபொருட்பன்மொழி அகராதி, எதிர்ச்சொல் அகராதி, ஒளிகுறிப்பு அகராதி, ஒலிப்பு அகராதி, வணிகச் சொல் அகராதி, கணினி சொல் அகராதி, மருத்துவ சொல் அகராதி, அலுவலக பயன்பாட்டு சொல் அகராதி, ஆட்சி மொழி அகராதி, இணைய அகராதி, பொறியியற் சொற்சார்ந்த அகராதிகள், தத்துவம் சார் அகராதிகள், சமய கருத்து சார்ந்த அகராதிகள், இலக்கிய வேலை சார்ந்த அதிகாரிகள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த தொழிலுக்கு உண்டான சொற்களுக்கு உண்டான விளக்கம், பொருள் விளக்கம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பிரிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த அகராதியை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வீரமாமுனிவர். சதுராகராதியை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். இவர் எந்த நாட்டுக்காரர்னு பாத்தீங்கன்னா
இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டின் ஜோசபிஸ்கி. இதுல கான்ஸ்டன் அப்படின்றது அஞ்சாமை அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறதுனால இவருக்கு முதல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா தைரியநாதர் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தைரியநாதரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என்று தன் பெயரை சுட்டிக் கொண்டார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சதுர அகராதியை 1732 ஆண்டு தொகுத்தார். சதுர் அப்படின்றதுக்கு 4 என்பது பொருள். இந்த 4 அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெயர், பொருள், தொகை, தொடை என்னும் வரிசை முறையில் 4ஆக பகுத்து சொற்களுக்கு பொருள் விளக்கம் கொடுத்திருப்பார். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க கூடாது. பெயர், பொருள், தொகை, தொடை அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்க கூடாது. இந்நாடு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொல்லும் போதே வந்து இந்த 4 தானே பொருள், தொகை, பெயர், தொடை அப்படின்ற மாதிரி போகக்கூடாது. அவருடைய டிக்ஷனரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் பெயர்ல அந்த விளக்கம் கொடுத்திருப்பாங்க, பொருளுக்கான விளக்கம் கொடுத்திருப்பாங்க, தொகைக்கான விளக்கம் கொடுத்திருப்பாங்க, தொடைக்கான விளக்கம் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆர்டர் அப்படிதான் உங்களுக்கு அந்த வரிசை முறை வரும். அந்த வரிசை முறையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வீரமாமுனிவரை பின்பற்றி அவர் மட்டும் கிடையாது, வீரமாமுனிவர் ஃபர்ஸ்ட் பண்ணார். அதற்கப்புறம் பல யூரோப்பியன் வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து தமிழ் அகராதியை உருவாக்கியிருக்காங்க. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பெப்ரிசியஸ், ராட்லர், வின்ஸ்லோ, பெர்சிவல், ஜியு போப், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவரின் வழி பின்பற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அகராதியை உருவாக்கியவர்கள். பெப்ரிசியஸ், ராட்லர், வின்ஸ்லோ, பெர்சிவல், ஜியு போப், இது எல்லாமே இவங்க எல்லாருமே. அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்தாரால் வெளியிடப்பட்ட தமிழ் பேரகராதி என்னன்னு நம்ம சொல்றோம், தமிழ் லெக்சிகன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, நன்கு பக்காவா பிளான் பண்ண வெளிவந்த முதல் தமிழ் பேரகராதி சென்னை பல்கலைக்கழகத்தாரால் வெளியிடப்பட்ட இந்த தமிழ் லெக்சிகன் தான். இவ்வகராதியில் சொல்லுக்கான விளக்கங்கள் 7 கூறுகளாக இருக்கும். 6 தொகுதிகள் 7 கூறுகள். ஓகேங்களா, 6 பகுதி 7 கூறு. அந்த 7 கூறு என்னன்னு பார்ப்போம். சொல்லின் ஆங்கில ஒலிபெயர்ப்பு, இலக்கண பாகுபாடு, சொல்லின் தோற்றம், இனச்சொற்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள், சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள்கள். இதுதான் அந்த 7 கூறுகள். 7 கூறுகள் என்னென்ன? சொல்லின் ஆங்கில ஒலிபெயர்ப்பு, இலக்கண பாகுபாடு, சொல்லின் தோற்றம், இனச்சொற்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள், சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள்கள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியில இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு சொல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு 7 வகையான இதுல வந்து கூறுகளா பிரிச்சு அத்தனைக்கும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, 6 தொகுதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ் லெக்சிகன் வந்து 6 தொகுதி 7 கூறு. மறந்துட வேணாம், கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. தமிழ் லெக்சிகன் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு கேட்டீங்கன்னா 6 தொகுதிகளாக. அதுல வந்து தமிழ் லெக்சிகன்ல எத்தனை கூறுகள் இருக்கும்னு கேட்டாங்கன்னா 7 கூறுகள் இருக்கும். அது என்னென்ன கூறுகள்? இதெல்லாம் தான். ஓகேங்களா, சொல்லின் ஆங்கில ஒலிபெயர்ப்பு, இலக்கண பாகுபாடு, சொல்லின் தோற்றம், இனச்சொற்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள், சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள்கள். யார் யார் எந்தெந்த அகராதியை ஏற்றிருக்காருன்னு பார்ப்போம். சதுரகராதி வீரமாமுனிவர். தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிசியஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வீரமாமுனிவருக்கு பின்னாடி வந்த யூரோப்பியன் அறிஞர்கள் யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதியை ஏற்றிருக்காருங்க அப்படின்ட்டு. தமிழ் ஆங்கில அகராதி யாரால் ஏற்றப்பட்டது? பெப்ரிசியஸ். ஓகேங்களா, அதே மாதிரி பட அகராதி முதலில் வந்து பார்த்தீங்கன்னா அகராதியா அந்த பட இதோட வந்து அந்த பிக்சரோடய கொண்டு வந்தது ராமநாதன். தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி யாரால் ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஞான பிரகாச அடிகள். திராவிட சொற்பிறப்பியல் அகராதி பரோ எமினோ அவர்களால் ஏற்றப்பட்டது. பழமொழி அகராதி பெர்சிவல் அவர்களால் ஏற்றப்பட்டது. நிகண்டுகள் யார் யார் ஏற்றிருக்காங்கன்னு பார்ப்போம். திவாகரம் நிகண்டு, பழமையான நிகண்டு. ஓகேங்களா, இருக்கிறதுலே பழமையான நிகண்டு சேந்தன் திவாகரம், அதை ஏற்றியவர் திவாகரர். அடுத்தது பிங்கள நிகண்டு, பிங்களர். சூடாமணி நிகண்டு, இருக்கக்கூடிய நிகண்டுகளிலே சிறப்பானது இந்த சூடாமணி நிகண்டு, அதை ஏற்றியவர் மண்டல புரூடர். அகராதி நிகண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த அகராதி அப்படின்ற அடைமொழி வந்தது. அதை ஏற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பர ரேவண சித்தர். 1594 ஆண்டு இது வெளியே வந்தது. ஓகேங்களா, அகராதி நிகண்டு சிதம்பர ரேவண சித்தர். அடுத்தது கயாதர நிகண்டு, கயாதரர் ஏற்றியது. உரிச்சல் நிகண்டு காங்கேயர் ஏற்றியது. செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூல்களைத்தான் கலைக்களஞ்சியம் சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த கலைக்களஞ்சியத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறிஞர்கள், புலவர்கள், தலைவர்கள் ஆகியோர் தம் வரலாறுகள், தாவரங்கள், விலங்குகள் பற்றிய செய்திகள், புகழ்பெற்ற இடங்கள், பொருள்கள், நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரங்கள் ஆகிய அனைத்து செய்திகளையும் உங்களுக்கு தொகுத்து தரக்கூடியதுதான் கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியா. தமிழிலும் அபிதான சிந்தாமணி என்ற கலைக்களஞ்சியம் இருக்குது. ஓகேங்களா, அபிதான சிந்தாமணி அப்படின்றது எதற்கப்புறம் வந்தது? அபிதான கோஷத்துக்கு அப்புறம் வந்ததுதான். அபிதான கோஷம் எந்த வருஷம்? 1902. அதுக்கப்புறம் வந்து 1934 வந்ததுதான் இந்த அபிதான சிந்தாமணி.
இந்த அபிதான சிந்தாமணியில வந்து பாத்தீங்கன்னா என்ன அடிஷனலா ஆட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்கள் ஆட் ஆயிருக்கும். இதுல இந்த அபிதான சிந்தாமணியில புலால மக்களும் பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம் பொருளாளம் போன்றவற்றை தெளிவாக அறிந்து சுவைத்து மகிழ துணை செய்வன அகரை முதலிகள். ஒரு மொழியின் சொல்வளம் காட்டும் கண்ணாடி எது? அகராதிகள் தான். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து புக் கண்டென்ட் முடிஞ்சு அகர முதலியை பத்தி புக் பேக் கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். சரஸ்வதி மகால் நூலகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. அதே மாதிரி நிகண்டு என்பது பொருள் தராத சொல். நிகண்டுக்கு வந்து பொருள் தராத சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா இணை அகராதி தான். தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ் பாகராதி எல்லாமே நிகண்டு அப்படின்றதுக்கு பொருள் தரக்கூடியது தான். அது என்னென்னன்றதை நம்ம திருப்பி இன்னொரு டைம் இங்க பாத்துருவோம். ஒரு நிமிஷம் பாருங்க. தமிழில் சொற்றொகை, தொகுப்பகராதி, தொகை அகராதி, தமிழ் பாகராதி, தொகுதி, கூட்டம் என பல பெயர் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இணை அகராதி அப்படின்றதுதான் அங்க தப்பா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. பிள்ளை எனும் இளமை பெயர் கொண்ட விலங்கு எது? அணில். பிள்ளை எனும் இளமை பெயர் கொண்ட விலங்கு அணில். கீரியும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை எனும் இளமை பெயர் கொண்ட விலங்கு தான். கீரியும் அணிலும் பிள்ளை எனும் இளமை பெயர் கொண்ட விலங்கு. நிலவு என்னும் பொருள் தராத சொல் ஞாயிறு. ஞாயிறு அப்படின்னா சூரியன். சந்திரன், மதி, திங்கள் எல்லாமே நிலவை குறிக்கக்கூடியது. ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கக்கூடியது. சதுரகராதியில் சொற்பொருள் விளக்க வரிசை முறை. ஓகேங்களா? சொற்பொருள் விளக்க வரிசை முறை கம்பல்சரி நம்ம சதுரகராதி தெரிஞ்சுக்கணும். பெப்போ தொத்தோ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? பெக்குரில், போ நெடில், அடுத்தது தோத்தோ அப்படின்ற நெடில் வார்த்தைகள். இதுல வந்து கம்பல்சரி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பெப்போ தொத்தோ அப்படின்னா நமக்கு பெயர் அப்படின்றதும் பொருள் அப்படின்றதும் அடுத்தடுத்து வந்துடும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தொடை அப்படின்றது லாஸ்ட். ஓகேங்களா? தொடை அப்படின்றது தான் லாஸ்ட். அப்ப தொடைக்கு முன்னாடி தொகை. பெயர், பொருள், தொகை, தொடை என்பதுதான் அந்த சொற்பொருள் விளக்க வரிசை முறை. இதோட வந்து பாத்தீங்கன்னா அகர முதலி பத்தி நம்ம அந்த வரலாறை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடைய பரிணாம வளர்ச்சி எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.